ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மற்றும் பக்கத்து மாவட்டங்கள்ல அவங்களுக்கு பெய்டு ஹாலிடே. இது கவர்மெண்ட் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். இது கடைபிடிக்காத நிறுவனங்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இது அறிந்து பொதுமக்கள் அனைவரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தாழ்மையுடன் உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இது அனைத்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குமாறு ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இது போக ஈரோடு மாவட்டத்தில் இன்றைய தினம் RANM கலைக்கல்லூரியில் 3வது பயிற்சி வாக்களிப்பு அலுவலர்களுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரைனிங்ல அனைத்து அலுவலர்களுக்கும் அவங்களுடைய போலிங் ஸ்டேஷன் ஆர்டர் அளிக்கப்பட்டு அவங்க இன்னைக்கு அங்க போவாங்க. நம்ம 20 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் டீம்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த 20 ஜோனல் ஆஃபீஸர் டீம் இன்னைக்கு EVMஸை வந்து அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க போறாங்க. இது போக ஈரோடு மாவட்டத்தில் நேத்து அனைத்து வேட்பாளர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு கடைசி 48 மணி நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை வந்து விரிவாக சொல்லியிருக்கிறோம். நேற்று 6 மணியுடன் தேர்தல் கேம்பெயினிங் முடிவுக்கு வந்தது. இந்த கடைசி 48 மணி நேரத்தில் அப்சர்வர்ஸோடைய அறிவுரைகளின்படி ஏற்கனவே 4 ஃபிளையிங் ஸ்குவாட் டீம், 3 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருந்தது. இன்னொரு கூடுதலாக ஃபிளையிங் ஸ்குவாட் டீமை வந்து நாங்க போட்டு எல்லாமே வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 54 லட்சம் வந்து கேஷ் சீஸ் பண்ணப்பட்டு அதுல 41 லட்சம் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு 12 லட்சம் வந்து என்கொயரியில இருக்குது. இது போக அனைத்து EVMஸ் வந்து தயார் செய்யப்பட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. அது எல்லாமே வந்து இன்னைக்கு போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். பொதுமக்களுக்கு மறுபடியும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, எல்லாரும் இந்த ஜனநாயக கடமையை, இந்த விடுமுறை அறிவுரையை வந்து நீங்க அறிந்து தயவு செய்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாக்கு சதவீதத்தை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மொத்தமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2,27,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவங்கள ஒரு 90% பேருக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக. அப்படி ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கிடைக்கலனாலும் நீங்க தாராளமா வந்து அந்த 12 வகையான அடையாள அட்டைகளுடன் நீங்க வந்து வாக்களிக்கலாம். ஸோ எந்த தொந்தரவும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் அனைத்து 237 போலிங் ஸ்டேஷன்ஸ்லயும் நாங்க செஞ்சிருக்கிறோம். அங்க வந்து குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி எல்லாமே செஞ்சிருக்கிறோம். ஸோ தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வல்னரபிள் பூத், அதாவது நீங்க சொல்லக்கூடிய பதட்டமான வாக்குச்சாவடிகள் 9 கண்டறியப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி 237 வாக்குச்சாவடிகளிலும் வெப்காஸ்டிங் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெப்காஸ்டிங் மட்டும் இல்லாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர், அதாவது பேங்க் எம்ப்ளாயீஸ், ரயில்வே எம்ப்ளாயீஸ், இவங்க வந்து அப்சர்வருக்கு நேரடியாக தகவல் சொல்றதுக்காக 237 வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர் போட்டிருக்கோம். இது போக போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் வாக்குச்சாவடிகளிலும் குவிக் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ்லயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்துக்கு 20ஆம் தேதி 3 CISF கம்பெனிஸ் வந்திருக்கு. அந்த 3 CISF கம்பெனிஸும் வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரிச்சு நாங்க போட்டிருக்கோம். இது போக தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் வந்து இந்த தேர்தலில் எந்த பிரச்சனை வராம பார்ப்பதற்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
இதுவரைக்கும் 1950 நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர், சிவிஜில் நம்பர், சிவிஜில் ஆப் மூலமாக 57 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. அந்த 57 கம்ப்ளைண்ட்ஸுக்கும் உடனடியாக பதில் சொல்லியிருக்கிறோம். இது போக நேரடியாக மனு மூலமாக, போன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அனைத்து கம்ப்ளைண்ட்ஸுக்கும் உடனடியாக பதில் சொல்லியிருக்கிறோம். இன்னமும் பொதுமக்கள் இந்த அனைத்து வகையான நம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நாங்க கொடுத்திருக்கிறோம். அந்த நம்பர்ஸ் மூலமா நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபிளைங் ஸ்குவாட் டீம்ஸ் இப்போ 5 இருக்கு. அந்த 5 டீமும் 3 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமும் இது நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயார் நிலையில உள்ளது. அனைத்து 237 வாக்கு என்னும் மையம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பிளாக்ல நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளைக்கு தேர்தல் முடிந்ததும் அங்க ஸ்ட்ராங் ரூம்ல அனைத்து இவிஎம்ஸ் கொண்டு போய் சேர்க்கப்படும். அதுக்காக இன்றைய தினமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முழு அளவில் செஞ்சு முடிக்கப்படும். ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாங்க. சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தா அது இன்னைக்கு முடிச்சிருவாங்க. அதே மெக்கானிக்கல் பிளாக் உள்ள வாக்கு என்னும் மையமும் இருக்கு. ஸ்ட்ராங் ரூமும் அதிலே இருக்கு, வாக்கு என்னும் மையமும் அதிலே இருக்கு. நேற்று கேண்டிடேட்ஸுக்கு நாங்க மீட்டிங் நடத்தும் பொழுது கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ராங் ரூம்ல இவிஎம்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கவுண்டிங் டே 8ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பதற்கும் அங்க என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லா சிசிடிவியும் அவங்க பார்க்க முடியும். எல்லா ஸ்ட்ராங் ரூம்ஸ் கேண்டிடேட்ஸ் முன்னிலையில சீல் பண்ணப்படும். கேண்டிடேட்ஸ் முன்னிலையில திறக்கப்படும். எல்லா சிசிடிவி அவங்க பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல பண்ண மாதிரி அட்மின் பிளாக்ல இருந்து அவங்க பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே போல கவுண்டிங் சென்டர்லயும் போஸ்டல் பேலட் எண்ணுவதற்கும் இவிஎம் எண்ணுவதற்கும் அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். நாளைக்கு வாக்காளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. காலையில 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தேர்தல் நடக்கும். 6 மணிக்குள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த அத்தனை பேருக்கும் வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் சில பிரச்சனைகள் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனைகள் வராம இன்டர்நெட் கனெக்ஷன் பேக்கப்பும் வச்சிருக்கிறோம், ஜெனரேட்டர் வச்சிருக்கிறோம், அனைத்து வசதிகள் செஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனை இந்த வருஷம் வராத அளவிற்கு அனைத்து வசதிகளும் செஞ்சிருக்கிறோம். இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1500 போலீஸ் நம்ம இதுக்கு போட்டிருக்கோம். எந்த பிரச்சனை வராம நாளைக்கு தேர்தல் நடக்க அனைத்து ஏற்பாடுகள் செய்து. தேங்க்யூ.